ரத்னா, பெரியம்மாவோட சந்தோஷத்தை பாத்தியா? ஆமா வைஷு, அம்மா எப்படியோ ஸ்டேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வைஷு, இது எல்லாமே கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் தான் நினைச்சுக்கணும். இனிமே அவர் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவாரு. ஏய் கிருஷ்ணனே, என்னை மன்னித்து விடு. என்னை விட்டு விட்டு செல்லாதே. நீ இல்லாத இந்த ராதாவின் வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இல்லை. இல்லை ராதே, என்னை தடுக்காதே. முக்கியமான வேலை இருக்கிறது, நான் சென்றாக வேண்டும். நான் உன்னுடன் இல்லை என்றால் என்ன? என் மனம் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கும். ஏய் கிருஷ்ணா, நீ என்னை விட்டு போகாதே. கிருஷ்ணன் இல்லாமல் இந்த ராதை முழுமை அடைய மாட்டாள். இப்பொழுது நான் செல்லாவிட்டால் என் வாழ்க்கை முழுமையடையாது. நல்ல கை தட்டுங்க. ஜட்ஜஸோட முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் உங்க எல்லாருக்கும் இப்ப அறிவிக்க போறேன். அவங்களோட கருத்துப்படி வருஷா வருஷம் கிருஷ்ணனோட பிறப்பு மற்றும் அவரோட லீலைகள், அப்புறம் அவரோட கதைகள் பல வருஷங்களா இந்த மேடையில அரங்கேறி இருக்கு. ஆனா சாந்தி குடும்பத்தினர் அதை ரொம்ப வித்தியாசமா எல்லாரோட மனசை உருகுற மாதிரி இந்த மேடையில இந்த வருஷம் அரங்கேற்றி இருக்காங்க. வாழ்க்கையின் வண்ணங்களை அதுல கலந்துருக்காங்க. நீங்க எல்லாரும் ஆவலா முடிவை தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வின்னர் யாருன்னு உங்க எல்லாரையும் நான் கேட்க விரும்புறேன். சாந்தி அக்கா, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா செய்றீங்க. எப்படியோ மாயம் பண்ணி எங்க மனசை கவர்ந்துடுறீங்க. ஆமா ஆமா, இது ரெக்கார்ட். ஒவ்வொரு வருஷமும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. கரெக்ட் தான். உங்க கதாபாத்திரத்தை ஆத்மார்த்தமா நடிக்கிறீங்க. அப்படி இல்ல, இது எங்க எல்லாரோட உழைப்பும் தான். என்னால தனியா என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். டேய், கண்ணு கீழே இருக்கு, பப்ளிக் முன்னாடி. வா, கும்பல்ல போய் கலந்துடலாம். நல்ல வாய்ப்பு, யாருக்கும் சந்தேகம் வராது. வா வா போலாம். இங்க பாருங்க, ஜெயில இருந்து 2 கைதி தப்பிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. எஸ் சார். ஊர் முழுக்க ஹை அலர்ட்ல இருக்கு. நல்ல கவனமா இருக்கணும், சரியா? எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. எஸ் சார். 8:37 2 கைதிங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அங்க எங்கேயோ தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும். எல்லா செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஊர் முழுக்க செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. சீக்கிரமா அவங்களோட போட்டோஸ் காப்பி எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. இங்க பாருங்க, 2 கைதிங்க தப்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படியாவது அவங்களை பிடிச்சாகணும். எஸ் சார். குயிக் ஃபாஸ்ட். ஓ காட், இந்த நெட்வொர்க் இப்பதான் ஜாம் ஆகணுமா? மகேஷ் ப்ளீஸ், எங்கேயாவது 2 பேர் பிங்க் ஸ்கார்ஃப் கட்டிக்கிறவங்கள பாத்தியா? நெட்வொர்க் ஜாம் ஆயிடுச்சு, உங்களுக்கு லைன் போக மாட்டேங்குது. வைஷு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா பாரு மகேஷ். அவங்க எல்லாம் கிடைக்கலன்னு வெச்சுக்கோ, நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சரி, நான் பாக்குறேன். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. வெற்றி பெற்றவங்க கிருஷ்ணனின் வாழ்க்கை சக்கரத்தை மிகவும் சிறந்த முறையில் அரங்கேற்றிய சாந்தி குடும்பத்தினர். அடடடடா, நம்ம 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிட்டோங்க. நன்றி கடவுளே. மை டியர் விஷால், இது எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம். ஜஸ்ட் இன்னைக்கு நீ ரொம்ப டூ மச்சா நடந்துகிட்ட. என்ன எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டியா? இது எக்ஸாக்ட்லி மேட்ச் பிக்சிங் மாதிரி தான், தெரிஞ்சுக்கோ. அந்த சாந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரைஸ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க.
ரத்னா, பெரியம்மாவையும் ஸ்டேஜுக்கு போக சொல்ல. அம்மா நாம ஜெயிச்சிட்டோம், போங்க. இல்ல ரத்னா, நாம இப்ப கிளம்பணும். மறந்துட்டியா ரத்னா? திங்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும். நோ நோ, இவங்க வீட்டை விட்டு போக கூடாது. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். பனாரசுடைய கலெக்டர் சார் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அவர் இந்த மேடைக்கு வந்து அவர் கையால இந்த விருதையும் 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கையும் சாந்தி குடும்பத்தினருக்கு தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ணி நீங்களும் வாங்க. எனக்கு எங்க பாருங்க. வாங்க, நாம கிளம்பலாம். வாங்க. வா. வாங்க, வாடா. ஓ காட், இந்த போன் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இவங்க மட்டும் இப்ப கிடைக்கலனா பெரியம்மாவை தடுத்து நிறுத்துறது நடக்காத விஷயம். ஏய், கண்ணை உள்ள வைடா. பப்ளிக்ல கன் எடுக்காதுன்னு எத்தனை முறை சொல்றது புரியலையா? சாரி, நோ லக். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவங்க எங்கேயும் இல்ல வைஷு. ஓ மை காட் மகேஷ், இப்போ நம்ம என்ன பண்றது? மகேஷ், அங்க பாரு, அதோ 2 பேர் பிங்க் ஸ்கார்ஃப்ல. சரி வா, போய் பார்க்கலாம். வா வா. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்ன பண்றது, பரிசை ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். உங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வித்தியாசமா நல்லா இருந்தது. அதனாலதான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. கங்க்ராட்ஸ் மேடம். நன்றி. கடவுளே, நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும். அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் என் இதயம் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. என்னங்க, இப்பயாவது உங்க பொண்டாட்டிய பத்தி தெரிஞ்சுதா? நான் சாந்தி அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன கோபால், நம்ம வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உன் மரியாதையை காப்பாத்துனாங்க. சீதா, நீ அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் விடுங்க. நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? இந்த 1 லட்சம் ரூபாயில நான் மும்பை இல்லனா கோவாக்கு போயிட்டு வரலாம். மகேஷும் வைஷும் போயிட்டு வந்த மாதிரி. கனவு இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சீதா. நானும் கோபாலும் இந்த பரிசு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முடிவெடுத்துட்டோம். இனாமா கிடைச்ச மொத்த பணத்தையும் பெரிய அண்ணங்கிட்ட கொடுத்துட போறோம். ஆமாண்ணே, அண்ணனுக்கு உதவியா இருக்கும்ல. இல்ல, நான் என் பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓகே சார், பணத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். எவ்வளவு பணம் நான் உங்ககிட்ட பேசணும், அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அப்புறம் ரொம்ப ரியலா இருக்கணும், ஓகே? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப எங்க போகணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. என் கூட வாங்க. ஆனா மறந்துடாதீங்க, இது வெறும் ஆக்டிங் தான், வெறும் நாடகம். நீங்க பாட்டுக்கு கத்தியெல்லாம் எடுத்து பயன்படுத்திடாதீங்க. ஆஃப்டர் ஆல் இது என்னோட ஃபேமிலி ஆச்சே. கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா வாங்க.
வா மகேஷ். வைஷு ஆமா எல்லாம் ஓகேவா? எந்த ப்ராப்ளமும் இல்லையே? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஐயோ மகேஷ், இவங்க வெறும் ஆக்டர். அவங்க கேரக்டராவே மாறி இருப்பாங்க. அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது. எல்லாம் ஓகே, டோன்ட் வரி, ரிலாக்ஸ். ஓகே, போலாமா? வா போலாம். மாட்டேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சது எனக்கு தான். தனியா எல்லாம் பேசி முடிச்சாச்சா? சந்தோஷத்துல கதவோட தாப்பா போட மறந்துருக்க. அப்படியா? கடவுள் எல்லா மூலையும் உங்களுக்கே கொடுத்துட்டாருன்னு நினைப்பா? வைஷுவும் மகேஷும் இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் நான் கதவு தாப்பல் போடல. அதுக்குள்ள என்னமோ. சரி, அதை விடுங்க. நான் போய் முதல்ல என்னோட விரதத்தை முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. அட என்னக்கா இது? நீங்க விரதத்தை முடிச்ச உடனே சாப்பிடறதுக்காக நான் நிறைய ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன்க்கா. நீங்க எடுத்துக்கலையா? அக்கா சாரிக்கா, ப்ளீஸ் கோவப்படாதீங்கக்கா. என்ன? எப்படிம்மா என் கோவத்தை விட்டு தள்ள முடியும்? நான் உனக்கு எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தேன், ஆனா நீ முக்கியமான நேரத்துல கழுத்தை அறுத்துட்ட. கோவத்தை விட்டுடுங்களா? என்ன பண்றதுக்கா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடிச்சதே இல்ல. ஆனா நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தாங்க நடந்திருக்கு. கடைசி நேரத்துல சாந்தியாக்கா அங்க வந்துட்டாங்க, அதனால நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அந்த ஜனங்க அங்க இருந்த ஜனங்க எல்லாம் உங்களை பார்த்த உடனே பைத்தியம் ஆயிட்டாங்க. சாந்தியாக்கா கிட்ட கண்டிப்பா ஏதோ மாயா இருக்கு. ஆ, நீயும் சாந்தி அக்கா புராணத்தையும் பாடு. நான் எதுவும் செய்யாத மாதிரி சொல்றேன். வழிய விடு. எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா, இவங்களை எடுத்துட்டு போங்க. சார், நாங்க எதுவும் செய்யல சார், எங்களை விட்டுருங்க சார். சார், அது இவங்க 2 பேர் இல்ல சார். இல்லையா? ஆமா சார். என்ன சொல்ற? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்கு சுத்திட்டு இருக்கீங்க? அது வந்து சார், இனிமே உங்களை பார்க்க கூடாது. இங்க இருந்து போங்க. சரிங்க சார், வாயா வாயா, சீக்கிரம் வாயா. அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? ஒரு வேலை பண்ணு, உடனே வயர்லெஸ்ல இன்ஃபார்ம் பண்ணு. அவங்க 2 பேரும் வெளியில இருக்கிறது ரொம்ப ஆபத்து. எக்ஸ்ட்ரா டீமை ரெடி பண்ணுங்க. குயிக், ஃபாஸ்ட். எஸ் சார். நல்ல வேலைப்பா, நாம தப்பிச்சிட்டோம். இல்லனா தேவையில்லாம போலீஸ் மாடி இருப்போம். சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு, வைஷு மேடம் ஃபோன் பண்ணாங்களா? அட இல்லப்பா, நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போனே போக மாட்டேங்குது. அவங்கள சந்திக்கிறதா தானே சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க நம்ம கிட்ட எந்த அட்ரஸ் டீடைல்ஸும் கொடுக்கவே இல்லையே. அட என்னையா, இப்ப அவங்கள போய் எங்க தேடுறது? சரி, போன் அடிச்சு பாரு. ஆமாமா, இரு, போன் பண்ணி என்னன்னு கேட்போம். மகேஷ், நீங்கெல்லாம் இங்கே இருங்க. கதவு திறந்துதான் இருக்கும். ஆனா நான் சொல்ற வரைக்கும் ப்ளீஸ் உள்ள வந்துடாதீங்க. ஓகே?
இதையெல்லாம் நீங்க எப்படிதான் தாங்கிக்கிறீங்களோ தெரியல. எனக்கு இந்த வீட்டை விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ இப்ப தூங்கு சாந்தி. காலையில நம்ம சீக்கிரமா போகணும். சீதாவோட விளையாட்டுத்தனம் இன்னும் போகல. நாளை காலையில் நான் அண்ணங்கிட்ட பேசுறேன். அவரை போக விடாம தடுக்க முடியலனாலும் குறைஞ்சது இந்த பைசாவை கொடுத்தாது உதவி செய்ய பார்க்கணும். நான் சொல்றத கவனமா கேளு மகேஷ். இந்த மெயின் சுவிட்ச் பக்கத்துலயே நீ ரெடியா இரு. நான் ஆக்ஷன் காட்டினதும் இந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. ஓகே? கம் ஆன் மகேஷ், ஒன்னும் ஆகாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? வாங்க, உள்ள வாங்க. சரி, இப்போ என் பிளானை முதல்ல கவனமா கேளுங்க. முதல்ல ஒண்ணு சொல்லு, கிச்சன் எங்க இருக்கு? ப்ளீஸ், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதெல்லாம் தேவையில்ல, எடுத்து உள்ள வைங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு, புரியுதா? நாங்க என்ன வேலை செய்யணும்னு முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல, நாங்க.